வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய் சனி, 4 ராகு புதன் சுக்கிரன், 5 சூரியன் குரு, 10 கேது அமர்ந்திருக்கிறார்கள். சித்திரை 9 அன்று செவ்வாய் 4ஆம் இடத்திற்கும், 12 சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கும், 18 குரு 6ஆம் இடத்திற்கும், 23 புதன் 5ஆம் இடத்திற்கும் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த மாதம் குரு, செவ்வாய், சனி, சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நற்பலன்களை தரும் நிலையில் இருக்கிறார்கள். மாதத்தின் முற்பகுதியில் சிறப்பான நற்பலன்களையும், மாதத்தின் பிற்பகுதியில் இந்த நற்பலன்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நிதிநிலையை பொறுத்தவரை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஜீவன தொழில் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகள் மாதத்தின் முற்பகுதியில் அளவோடும், அதன் பிறகு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கல்விக்கான செலவுகளை சந்திப்பீர்கள். ஆடை, அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். துணையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் என்பதால் கவனம் வேண்டும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கசப்புகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். துணையின் மனதறிந்து தேவையறிந்து செயல்படுவீர்கள். குழந்தைகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்று உங்களை மகிழ்விப்பார்கள். அதே நேரம் செலவுகளுக்கும் வழிவகுப்பார்கள். மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதி சிறப்பாக செயல்படுவார்கள். பிற்பகுதியில் கவனச்சிதறல்கள் ஏற்படும். தேர்வில் மதிப்பெண் அதிகம் பெறுவது முக்கியம் என்பதால் கவனம் அதிகம் தேவைப்படும். வேலை செய்பவர்கள் இந்த மாதம் சிறப்பான தங்கள் பங்களிப்பை கொடுத்து நற்பெயர் எடுத்து நற்பலன்களை பெறுவார்கள். வேலையில் உங்கள் செயல்பாட்டை மதித்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லப்படுவீர்கள். பணப்பலன்களை பெற்று மகிழ்வீர்கள். அரசு ஊழியர்கள் அதிக வேலைப்பளுவிற்கு ஆளாகக்கூடும். வருவாய் அதிகரிக்கும் என்பதால் மகிழ்ச்சி கொள்ளலாம். புதிய வேலைகளை பெரும் முயற்சி வெற்றி பெறும். விவசாயம், தொழில், வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் முற்பகுதியில் வருவாய் அதிகரிக்கும். பிற்பகுதியில் சற்று மந்த நிலை தோன்றினாலும் வருவாய் குறையாது. புதிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. விரிவாக்கத்திற்கும் இது உகந்த காலம் அல்ல என்பதால் சற்று தள்ளி வைக்கலாம். நட்பு உறவினர்களுடன் உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கலைஞர்கள் புகழ் பெறுவார்கள். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெற்றிகளை குவிப்பீர்கள். அரசியல்வாதிகள் தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். மேலிடத்தில் நம்பிக்கையை பெறுவார்கள். வருவாய் உள்ள பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதம் முற்பகுதியில் நல்ல சிறப்பான பலன்களையும், பிற்பகுதியில் சற்று டல்லான பலன்களையும் பெறக்கூடும். இந்த மாதம் லட்சுமி பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியுடன் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.